நடிகர் ராஜேஷ் அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கக்கூடிய நடிகர்கிற பேரெல்லாம் அவருக்கு வந்து கன்னி பருவத்திலே போன்ற படங்கள்லாம் அவரை பெருசாக தூக்கி விட்டுச்சு. அந்த 7 நாட்கள் அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அவர் கூட இருந்த அந்த கடைசியான ஒரு தருணம். அவர் வந்து விழுப்புரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே நீ சாப்பிட்டு எனக்கு சொல்லணும். அது அவர் அமெரிக்காவை போயிட்டு வந்தபோது அந்த சைனா ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தார். பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா ராஜேஷ் அவர்களுடைய மரணம் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும். 75 வயதுக்கு மேலே நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு அவர் நல்ல அஸ்ட்ராலஜர். அவர் சொல்லுவார் சொந்த மரணத்தை கணிக்கிறதுல வந்து பல இது வரும். நடிகர் ராஜேஷ் அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. இவருடைய மரணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து பிளட் ப்ரெஷர்னால லோ பிளட் ப்ரெஷர்னால இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் சார் ஆச்சு அவருக்கு உண்மையிலே? அது மருத்துவரை தான் கேட்கு. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுங்க. ராஜேஷ் என்னுடைய அருமையான நண்பர், ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய இழப்பு எனக்கு வந்து தனிப்பட்ட இழப்பு. சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவரும் நான் பல விஷயங்களை நாங்கள் இருந்திருக்கோம், பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நெருக்கம். எனக்கு வீட்டுக்கு அடிக்கடி வருவார். அவர் நடத்தின உணவு விடுதிகளில் நான் போய் தங்கியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப நெருக்கம். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு ஓடியாடி வேலை செஞ்சு பல உதவிகள்லாம் எனக்கு செஞ்சார். அந்த அளவுக்கு நெருக்கம். அவருடைய மரணம் எனக்கு தகவல் வரல. இப்போ தான் செய்தி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணல? யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. அது அவங்க யாருக்கோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாக நான் அதிகமாக போகலை. அந்த நான் தொடர்பில் இருக்கேனா இல்லையாங்கிறதே தெரியாது. அவரோட தான் நான் நெருங்கியிருந்தேன் ஒழிய அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வந்து பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். கல்லட்டை ஸ்கூலில் தான் வாத்தியாராக இருந்தார். ஸ்வாட்ஸ்ன்னு பேர். அவருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் நான் தான் போட்டேன். இது பண்ணேன். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம். அவர் ஒரு 4-5 வருஷமாக நான் அவருக்கு அதிகமாக தொடர்பில் இல்லாமல் இருந்தேன். அதாவது பல விஷயங்கள் எல்லாம் காலப்போக்கில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் போனதில் அந்த மாதிரி விஷயத்தில் அவர் ஒருத்தர். அடுத்தது எனக்கும் வயோதிகம் வந்துருச்சு. அதனால் பயணங்கள்லாம் நான் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெளி உலக தொடர்புகள் குறைஞ்சி போச்சு. அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. அதுக்கான நிகழ்ச்சிகள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் என்னால் பார்க்க முடியல. ஹார்ட் அட்டாக்குக்கு ஆயிரக்கணக்கான காரணம் இருக்குது. அது இது பண்ணனாக்க நீங்கள் சீரியல் மாதிரி ஒரு 10 வாரத்துக்கு தொடர்ந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா பூரா பேசலாம். மரணம் ரொம்ப எளிமையாக நடந்திருக்குது. அந்த வயசு தான் நம்ம அதில் வந்து கேள்வியை ஒழிய மரணங்கிறது ரொம்ப சுலபமாக இருந்திருக்குது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போயிருக்காருங்கிற அளவில் இருந்திருக்கு. அது ரொம்ப ஒரு நல்ல மரணம். ஆல்ரெடி அவருக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கனுடைய அடையாளம். அது மூச்சு அவர் பைபாஸ் பண்ணிக்கிட்டாருன்னாங்க. பைபாஸ் வந்து சரியாக இருந்திருக்காது. பைபாஸ் பண்ணுறதுனால வந்து ஒருத்தர் வந்து நீண்ட ஆளோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பைபாஸ் வந்து எந்த அளவுக்கு இதையும் தாங்கி கிச்சுங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ எனக்கெல்லாம் பண்ணாங்க, முடியவே முடியாதுன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு டாக்டர் பாஷிங்கிறவர் என் மகன்கிட்ட சொன்னார், பொழைச்சிக்கிட்டாருன்னா எடுத்து அப்பாவை கூட்டிகிட்டு போ, அப்படி இல்லைன்னா பாடி எடுத்துகிட்டு போனார். சொன்னி என்ன பண்ணுறேன்னாரு. பண்ணுங்கன்ட்டு அப்படியே மகன் கேரண்டி இல்லாமல். நான் சொன்னேன், எப்பா 75 வயசாக போச்சு விட்டுருப்பா, நான் அப்படியே செத்து போகிறப்பா. அப்போ ஏறத்தாலும் மிகப்பெரிய தொகை, நடுத்தர குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகிற தொகை இல்லை அது. ஆனால் நான் பென்ஷனராக இருந்ததுனால அரசாங்கம் எனக்கு அந்த படத்தை கொடுத்துருச்சு. அதில் நான் தப்பித்தேன். ஆனால் ஹை ரிஸ்க்கு பைபாஸ் சர்ஜரி, அதனால் மேற்கொண்டு 3 லட்சம் வந்தது. கையை விட்டு தான் கொடுத்தேன். சாதாரண மக்களுக்கு அந்த சர்ஜரிலாம் நடக்காது. அப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய பணத்தை வந்து நீ ஒரு இண்டஸ்ட்ரியில் போட்டின்னா நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னத்துக்கு காப்பாற்றுறேன்? பூமிக்கு நான் வந்ததுக்கான காரணங்கள் முடிஞ்சு போச்சு. என்னை நம்பி குடும்பம் இல்லை, நீ இருக்கலை, என் மனைவி இருக்கலை, யாருமே இருக்கலை. என்னுடைய சேவைகள் முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டே நீ ரிட்டையர் ஆகிட்டு போதுண்டா, வீட்டுக்கு போடான்னு அடிச்சு தண்டத்துக்கு உக்காந்துக்கிட்டு பூமியை பயன்படுத்திக்கிட்டு ஒரு உயிரோடு இருக்குது ஒரு சாதனைக்காக 100 வருஷம் வாழ்த்தா இருக்கிறதுக்கு தவிர வேறு என்ன நான் இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்னு. வாயை மூடு, எப்போ சாவணுங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணுறோம் பண்ணாங்க. இப்போ 6 வருஷம் ஆச்சு, 7ஆவது வருஷத்துக்கு போயிட்டுருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு செக்கப்லேயும் சொல்கிறாங்க, என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குது, என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா உயிரோடு இருந்தது எப்படின்னு தெரியல யாருக்கும். அவ்வளவு காம்ப்ளிகேஷன். பண்ணார், தைரியமாக பண்ணார். இன்றைக்கே நான் போய் வருஷம் நான் செக்கப் போகும்போது சொல்கிறாரு, ஒரு படு மோசமான ஒரு சர்ஜரியை நான் பண்ணேன், பிரமாதமான முறையில் நீ ரெக்கவர் ஆகிறேன்னார். உடம்பு அவ்வளோ தாங்கிக்கிற சக்தி இருந்திருக்கு.
இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ராஜேஷ் அவர்களுடைய மரணம் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும். 75 வயதுக்கு மேலே நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு அவர் நல்ல அஸ்ட்ராலஜர். அவர் சொல்லுவார். அதை சொந்த மரணத்தை கணிக்கிறதுல வந்து பல இது வரும். நமக்கே ஒரு யோசனை வரும். இந்த கிரகம் வந்து இப்படி மாற்றி அது வந்து இது நம்மளை இப்படி காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நம்மளுக்கு நம்மளே சமாதானம் பண்ணிக்குவோம். அந்த கிரகங்கள் வந்து மோசமாக இருந்தால் கூட அதுக்கு வேறு மாற்று இதெல்லாம் இது பண்ணி பரிகாரங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். யாருமா மரணத்தை வரவேற்பா? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மரணம் தான். வரக்கூடாதுன்னு நினைக்க சாமியாராக போகிறவங்களாம் எதுக்காக போகிறான்? எந்நேரமும் உன்னை கும்பிட்றேன், என்னை கொண்டு போடாதுங்கிறதுக்கு தான் அவன் சாமியாராக ஆகிறான். அது தெரியுமில்ல? சாவுக்கு பயந்தவன் தான் சாமியாராகும். நீங்கள் வந்து ராஜேஷ் அவர் கூடயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடைசியாக அவர் எப்போ பார்த்தீங்க? ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இடத்தால மறந்துட்டேன் நான். அவர் நிறைய பொது வாழ்க்கையில் வந்துட்டு இருந்தார். அப்புறம் என்னைக்கு அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு நம்ம ஆன்லைனில் இறங்கணும் பாருங்க. அதில் பல விஷயங்களை நம்ம இழந்ததில் நட்பு வட்டாரத்தை நம்ம இழந்தோம். ஆன்லைன் வந்ததில் நம்ம நட்பு வட்டாரத்தை இழந்தோம். அதில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பல பேரை என்னால் சந்திக்கவே முடியல, போக முடியல. கண்டிப்பாக ராஜேஷ் சார் கூட வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு? இல்லை, அவர் வந்து எல்லாத்துக்காகவுமே அவருக்கு பொதுவான ஒரு இதாக இருந்தார், நடிகராக இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் பேரெல்லாம் அவருக்கு வந்து கன்னி பருவத்திலே போன்ற படங்கள்லாம் அவரை பெருசாக தூக்கி விட்டுச்சு. அந்த 7 நாட்கள் அவரை உச்சத்துக்கெல்லாம் கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு அவர் பெருசாக இருந்தார். இப்போ என்ன பெரிய படிப்பாடி ஆசிரியராக இருந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கண்ணியமான மனிதர், ஒரு டீசன்ட் ஆக்டர், ஒரு பண்பாடான ஒரு பின்னணி, நல்ல பின்னணி, படிப்பு இருந்தது, ஆசிரியர் தொழிலில் செஞ்சவர், அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். சில பட விழாக்களில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு பட விழாக்களில் வந்து விமர்சனமெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நானும் அவர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார். நாங்கள் அவரை ஒட்டியும் பேசியிருக்கேன், எதிர்த்தும் பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் நண்பர்கள். எங்கள் குரூப்போட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு மனிதர். அது அப்படி நான் நினைக்கிறேன். படிச்சுட்டு ஆசிரியராக இருந்தார், பள்ளிக்கூடத்தில் வாத்தியராக இருந்தார். மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பார். ஏன்னா வந்து சினிமா ஷூட்டிங்லாம் வந்து கரெக்டாக டைமுக்கு வருவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். சினிமா வாழ்க்கை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. வெளி உலக வாழ்க்கை தான் எனக்கு தெரியுமே உடைய. சினிமாவில் அவர் என்ன பண்ணார் தெரியாது. படங்களை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி சினிமா ஸ்டுடியோவில் அவர் என்ன பண்ணார், எது பண்ணார், அவருடைய இதை பற்றிலாம் அவரை பற்றி கிச்சுக்கள் எதுவுமே வந்தது. ஏன்னா அவர் ஒரு மனைவி இறந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக இருந்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு. நான் தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு அந்தரங்கமெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற அந்த வயசு எனக்கு போயிடுச்சு. நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமான அந்த வயசு எனக்கு போயிடுச்சு. முதிர்ச்சி வந்ததுக்கு பிறகு இந்த தேவையில்லாத விஷயம் நமக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நடிகை இவனோட ஓடி போனால், அந்த நடிகர் இவனோட ஓடி போனால், இந்த செய்தி தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி நாங்கள் அதையெல்லாம் கடந்து போயிட்டோம். ஏன்னா இன்னும் 2 வாரத்தில் வந்து அவருடைய மகனுடைய நிச்சயதார்த்தம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் செய்தி தான் நீங்கள் சொல்கிறது பூராமே எனக்கு செய்தி தான். இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. தொடர்பு விட்டு போச்சு. ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், வேலைக்கும் போய்ட்டு. அவரும் என்னை சந்திக்கல, நானும் அவரை சந்திக்கல. கடைசியாக ஒரு கேள்வி சார், அவர் கூட இருந்த அந்த கடைசியான ஒரு தருணம், இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயங்கள். அவர் வந்து விழுப்புரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே சாப்பிட அங்கே நீ சாப்பிட்டு எனக்கு சொல்லணுன்னார். அதனால் சேலம் போகும்போது அந்த விழுப்புரத்தில் அந்த ஹோட்டலில் இறங்கி எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தார். அந்த அளவுக்கு அவருடைய தொழில் விஷயத்தில் என்கிட்ட இருந்தார். சுற்றுலாத்துறையில் வந்து பல ஹோட்டல்களை, சைனா ஹோட்டல்லாம் தொடங்கணுங்கிறதெல்லாம் அவர் டிசைட் பண்ணார். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சுற்றுலா அமைச்சராக இருந்ததுனால எங்கள் அண்ணனும் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணார். அது எதனாலையும் அவரால் சரிப்பட்டு செய்ய முடியல. அதாவது ஒரு சைனா ஹோட்டல்ஸ், அமெரிக்கா மாதிரி இப்போ மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? மெக்டொனால்ட்ஸ் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா மெக்டொனால்ட்ஸுங்கிறது தெருவுக்கு ஒன்று இருக்கும், முனியாண்டி விலாஸ் மாதிரி. மெக்டொனால்ட்ஸ் இல்லாத ஊரே கிடையாது. அதே மாதிரி ராய் ரோஜர்ஸ்னு உணவு, கேஎஃப்சி, இதெல்லாம் வந்து தெருவுக்கு இருக்கும். சாப்பாடு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் சாப்பிட முடியும். இது அடையாரானந்த பவன் மாதிரி
அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணுற பிளான்லாம் அவருக்கு இருந்தது. அது அவர் அமெரிக்காவை போயிட்டு வந்தபோது அந்த செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தார். அதை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதெல்லாம் ஸோ நடிகர் ராஜேஷ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. ஏன்னா அவர் கூட இருந்த அந்த தருணம் நிறைய மெமரிஸையும் எங்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்.